நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 சூத்திரம் உண்டாவதாக. ஆமேன். ஏசப்பா சிலுவையில பேசின 7 வார்த்தைகளும் அவரு நம்ம மேல வைத்திருக்கிற அளவில்லாத அன்பை தான் அங்க நம்ம பார்க்க முடியும். ஏசப்பாவோட அன்புக்கு பாத்திரமா நம்ம நடந்துக்க நம்மள ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். அல்லேலூயா. ஆமென். அடுத்தது நம்ம பார்க்கறது 4வது வார்த்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, மார்க் 15:34 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமான்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த இடத்துல ஏசப்பா வேதனையை தாங்க முடியாமல, அடுத்தது சிலுவையில் ஏன் என்னை கை விட்டுட்டீங்க, சிலுவையிலிருந்து என்னை ஏன் நீங்கள் காப்பாற்றாமல் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலங்க. ஏன்னா ஏசப்பாக்கு தெரியும் இல்லை, அதுக்கு தான் முன்னாடியே அவர் சொல்கிறாரு இல்லை, என்னை காட்டி கொடுப்பாங்க, சிலுவையில் அறியுவாங்க, நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோட வருவேன்ட்டு தன் சீடர்களுக்கு முன்னதாகவே சொல்கிறாங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம கெத்செமனே தோட்டத்தில் ஏசப்பா ரத்தம் வியர்வையாய் வர்றவர்களையும் ஜெபிக்கிறாங்கல்ல. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமனால் நீங்கட்டும் சொல்லி நம்ம 3 முறை போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க பிதா கிட்ட. அப்படி வேர்வை, அதாவது தண்ணி எப்படி நம்ம வேலை செஞ்சால் வேர்வை வெளியே தண்ணி வருதோ அதை மாதிரி அவருக்கு ரத்தம் வந்துச்சாங்க. இப்போ அதெல்லாம் யோசிக்கவே முடியல, அதெல்லாம் கற்பனை பண்ணி தியானிக்கவே முடியல. அப்போ என்ன சொல்கிறாங்க, பிதா ஒத்துருவே கொடுக்கல, அமைதியாக இருக்கிறாங்க. போயிட்டு ஏசப்பா 3 முறையாக அப்படியே ஜெபிக்கிறாங்க. ஆனால் பிதா கிட்டேருந்து எந்த பதிலும் வரல. என் பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும், ஆனால் அது உமக்கு சித்தமானா மட்டும் நடக்கட்டும்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த ஜபத்தை செய்யறதே இல்லை கர்த்தர்கிட்ட. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயமே பெறாமல் இருக்க காரணம். நம்மளுக்கு ஏன் முழுமையான வெற்றி கிடைக்கல, ஜெயமுள்ள வாழ்க்கை கிடைக்கல அப்படின்னா, இந்த ஜபத்தை நம்ம செய்யறதே கிடையாது. நம்ம விருப்பத்தை, ஏக்கத்தை, இஷ்டத்தை, யோசனையை, நம்ம திங்கிங் என்ன பண்ணுறோம், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்கிறத கட்டாயம் கர்த்தர்கிட்ட சொல்லணும். ஆனால் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை நம்ம சொல்லணும், இதெல்லாம் எனக்கு விருப்பம், உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் செய்யுங்கன்றத நம்ம சொல்லணும். அதை சொல்ல பழகணும் நம்ம. அப்போதான் நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு சித்தமானது நடக்கும். அப்போ நம்மளுக்கு தோல்வியே வராது, நம்ம ஏமாற்றப்பட மாட்டோம். அல்லேலூயா. நம்ம என்ன ஆனாலும் ஏசப்பா கிட்ட விருப்பப்பட்டு இதுதான் இல்லை எதை வேணாலும் சொல்லலாம். ஏசப்பாவை நம்பி சொல்லலாம் எல்லா ஆசையும் எண்ணத்தையும். ஆனால் இது எனக்கு விருப்பம், உங்கள் விருப்பமானா செய்யுங்க அப்படின்றத நம்ம சொல்ல மறக்கவே கூடாது. அது சின்னதோ பெருசோ நம்ம விருப்பத்தை கர்த்தர் மேலே திணிக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாரு கர்த்தர், அதை அவருக்கு விருப்பம் இல்லைனாலும் கொடுத்துட்றாரு. ஆனால் நஷ்டமோ கஷ்டமோ இன்பமோ துன்பம் நாம் அனுபவிக்கணும். அதை உங்களுக்கு சுத்தமானால் அது எங்களுக்கு கிடைக்கட்டும், உங்களுக்கு சுத்தமாக தான் நான் விற்கிறேன். இதை மாதிரி என்ன பண்ணணும், கர்த்தர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். அப்போ கொஞ்சம் தாமதமானாலும் தேவ சித்தம் அங்கே நடக்கும்போது, தேவ சித்தமாக அது நடக்காத போது நமக்கு ஏமாற்றம் வராது, நம்ம எப்பவுமே ஜெயமாக இருப்போம். அல்லேலூயா. ஆமென். அந்த ஜபத்தை கட்டாயம் நம்ம என்ன பண்ணணும், செய்ய பழகணும். இனிமேல் எதோ ஒன்றாலும் கேட்கலாம், எதோ ஒன்றாலும் சொல்லலாம். சொல்லிட்டு இதெல்லாம் ஏன் விருப்பம், ஏன் இஷ்டம், ஆனால் உங்கள் விருப்பம் நடக்கட்டும் அப்படி சொல்லணும் நம்ம. அல்லேலூயா. நம்ம ஆசை அவருக்கு சொல்லி அவரை ப்ரெஷ் பண்ணி எனக்கு வேணும்னு கேட்கக்கூடாது. கட்டாயம் கொடுப்பாரு, கட்டாயம் கொடுப்பாரு. நீ ஆசைப்பட்ட கேட்டதை
தேவனுக்கு விருப்பமா விருப்பம் இல்லையான்னு கேட்காம நீ கேட்டாக்கா கட்டாயம் அதை கையில் எடுத்து அப்படியே கொடுப்பாரு நம்மளுக்கு. நான் இஷ்டப்பட்டதை கொடுத்துட்டாரு. தேவ சித்தம் அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு சித்தமாக இருந்தால் கொடுன்னா நீங்கள் கேட்டீங்க, கேட்காம தானே கொடுக்குறாரு. அப்போ அதுக்குரிய நல்லதும் கெட்டதும் சரியும் தப்புன்னா பண்ணணும், நம்ம அனுபவிக்கணும். ஆனால் நம்ம கேட்டு அது கர்த்தர் சித்தமாக தான் நமக்கு வந்தால் அதில் சமாதானம் உண்டு, அதில் ஜெயம் உண்டு, அதில் தடுமாற்றம் இருக்காது, அதில் சந்தேகம் இருக்காது, அங்கே இரு மனசு வராது. அல்லேலூயா, ஆமேன். தேவனுக்கு சித்தமில்லாத நமக்கு கிடைக்கலன்னா அந்த இடத்துல குழப்பம் வராது, அங்கே டென்ஷன் வராது. அங்கே ஒரு இது இருக்கும், கர்த்தருக்கு சித்தமானது கிடைக்காமலும் இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் ஒரே ஜபம் என்னன்னா, நமக்கு சித்தமானா கொடுங்க, நமக்கு சித்தமானா வேணாம் நம்ம சொல்லணும். இங்கே கர்த்தர் சொன்னது, ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு கர்த்தர் சொன்னது அவரை சிலுவையிலிருந்து காப்பாற்றணுன்றதுனால சொல்லலை. அவர் சிலுவையில் மறிக்கிறது தான் அவருடைய விருப்பமும் பிதாவுடைய விருப்பமும். இந்த இடத்துல ஏன் கைவிட்டீங்கன்றது, தேவ பிரசனத்தை பிதாவை பார்க்க முடியலங்க. பரலோகத்தை பார்க்குறாரு, பூமி மட்டும் இருளா இல்லை, பரலோகமும் என்ன இருக்குது, மேகத்தில் மூடி வச்சிருக்காரு. ஏன் உலக பாவம் மொத்தமும் யார் மேலே இருக்குது, ஏசப்பா மேலே இருக்கு. அல்லேலூயா. ஒரு பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் வேதத்தில் இருக்கு. எப்படி பார்க்க முடியும், வாய்ப்பே இல்லைல்ல. அவரை போல நம்மளை நீதிமானா மாற்ற அவரே பாவமானார்னு வேதம் சொல்லுது. அதுக்கு அடுத்து நம்ம இன்னும் ஒரு வசனம் பார்த்தா, யோவான் 17:19 நமக்காக அவரையே பரிசுத்தமாக்கினாராம். அல்லேலூயா. நமக்காக ஒரு பாவமாகிறாரு, நமக்காக அவரே ஒரு பரிசுத்தமாக்குறாரு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, தன்னை பாவமாக்கவும் அவரால் தான் முடியும், தன்னை பரிசுத்தமாக்கவும் அவரால் தான் முடியும். அவருக்குன்னு ஒரு பாவ நீக்கம் செய்ய ஒரு பரிகாரம் இல்லை, பரிகாரம் செய்கிறவங்க இல்லை. அல்லேலூயா. அவர் தாங்க மெய்யான தேவன். ஏன் என்னை கைவிட்டீர்னு சொன்னதுக்கு காரணம், அப்போ ஏசப்பாக்கு தெரியுது பிதாவை பார்க்க முடியல. அப்போ ஒட்டுமொத்த உலக பாவமும் யார்கிட்ட இருக்குது, ஏசப்பா மேலே இருக்குது. அப்போ அவருக்கு தெரியுது, அதனால தான் பிதாவை, பரிசுத்தமான பிதாவை நம்மளால் தரிசிக்க முடியலன்னு தெரிஞ்சு எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்போ ஏன்னா அதுதானே பிதாவுடைய நோக்கம், உலக மனிதனுடைய பாவத்தை முழுதையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இவர். அப்படி தானே வேத வாக்கியம் சொல்லுது. அப்போ என்ன பண்ணுறாரு, மொத்த உலக பாவமும் நம்ம மேலே இருக்குது. பிதா என்ன நினச்சாங்களோ அது நம்ம நிறைவேற்றிருக்கிறோம் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க, எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். சக்ஸஸாக அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு கர்த்தர், முடிக்கிறதுக்கு அடையாளமாக என்ன சொல்கிறாரு, தாகமாக இருக்கிறேன். தேவன் தேவகுமாரனாய் இங்கே வந்தாரோ அதை எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு, பர்ஃபெக்டாக செஞ்சு முடித்ததுக்கு அடையாளந்தான் நான் எல்லாம் முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் பிதா என்னை கொண்டு என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சாரோ அதெல்லாம் ஜெயமாக முடித்ததுக்கு அடையாளமாக தான் தாகமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. சில பேர் சொல்லுவாங்க அது ஆத்ம தாகம் அப்படி சொல்லுவாங்க. அது தப்பு இல்லை, அது ஆவிக்குரிய விதத்தில் ஜனங்களுக்கு ஆத்ம தாகம் இருக்கணும் அப்படின்றதுனால பேசுவாங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல சிலுவையில் கர்த்தர் தாகமாக இருக்குது அப்படின்னு சொன்னது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. பிதா தன்னை கொண்டு என்னெல்லாம் செஞ்சு முடிக்க வேண்டி இருந்ததோ அதை ஜெயத்தோட மகிமையாக சக்ஸஸ்ஃபுல்லாக தேவன் செஞ்சு முடிச்சிட்டாங்க.
அது என்ன எங்கே அது வந்து ஆரம்பத்தில் எங்கே அதை சொல்கிறாரு அப்படின்னா ஆதாம் ஏவாள்கிட்ட சொல்கிறாரு இல்லையா. அதாவது ஏசப்பா கட்டளையை இவங்க மீறுறாங்க, அவங்க நிர்வாணமாக ஆகிறாங்க. அது வந்து ஏசப்பா பார்த்து என்ன பண்ணுற, அப்படியே விடல, என் பேச்சு கேட்கலல்ல, பிசாசு பேச்சை தானே கேட்டப்போ, பிசாசுக்கிட்டே போ, அவன் என்ன சொல்கிறான்னா அதே செய் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை, சொல்லலை. ஏன் தெரியுமா? அங்கே பிசாசு திட்டம் நடக்கலை முழுசா. பழத்தை தான் சாப்பிட வச்சான், தன்னை தெய்வமாக ஆக்கணும்னு நினைக்க வைக்கல, அவனால் செய்ய முடியல. நீங்கள் தெய்வமாக ஆயிடுவீங்கன்னு சொல்லி தான் அவன் அதை சாப்பிட வைக்கிறான். ஆனால் அவங்க சாப்பிட்ட நோக்கம் என்ன? அது பார்க்க அழகாக இருக்குது, சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்லான்னு சாப்பிட்டாங்களே தவிர நம்ம கூட தெய்வம் மாதிரி ஆயின்னுட்டு பிசாசு மாதிரி நினைக்கல ஆதாம் ஏவாள். கர்த்தர் வரவரையிலையும் வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம். எங்கள் அப்பா வருவார், என் தகப்பன் வருவார், அவர்கிட்ட கேட்டு நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்லியிருக்கலாம். இல்லையா? அது மட்டும் இல்லை, அது வந்து பிசாசு மேலே அது ஏமாத்துச்சின்னு அப்படின்னு அவங்க 2 பேருக்கு தெரியுது. கோவப்படுறாங்க சாத்தா மேலே இல்லையா. இப்படி எங்களை வஞ்சனை பண்ணிட்டே, இப்படி ஏமாத்திட்டேன்னு பிசாசு மேலே கோவதான் படுறாங்க. அதிகமாக ஏவாள் தான் கோவப்பட்டிருப்பா பிசாசு மேலே. அதனால தான் ஆண்களை விட பெண்களுக்கு பிசாசு மேலே அதிகமாக கோவம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? ஆண்களை விட பெண்களுக்கு பிசாசு மேலே கோவம் அதிகமாக இருக்கும், தைரியம் அதிகமாக இருக்கும். என்னை ஏமாத்திட்டல நீ, என்னை வஞ்சனை பண்ணிட்டல நீ, சும்மா விட மாட்டேன் நீ அப்படின்னு அவன் என்ன பண்ணியிருப்பாங்க? ஆதாம் ஏவாளும் அவளை அந்த பிசாசை என்ன பண்ணுறாங்க? வெறுக்கிறாங்க. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? அப்படியே விடல. அவருக்கு தெரியுது அவங்க தெய்வமாக நினச்சி அதை சாப்பிடல, தெய்வமாக ஆகணும்னு ஆசைப்பட்டு சாப்பிடல. சாப்பிட்றதுக்கு அழகாக இருக்குது, சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தான் சாப்பிட்றாங்களே தவிர தெய்வஸ்தானத்தை எடுத்துக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. அல்லேலூயா, ஆமென். அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, ஏசப்பா அந்த இடத்துல ஒரு ஆட்டை எடுத்து, இந்த கல்வாரி சிலுவையின் முதல் மாதிரி எங்கே நடக்குது அப்படின்னா ஏதேன் தோட்டத்தில் நடக்குது. ஏசப்பா அவங்க ஆசையாக வளர்த்த ஆட்டுக்குட்டியை அவங்க முன்னாடி எடுத்து, ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க? இலையை வச்சுன்னுக்குறாங்க நிர்வாணம் மறைக்க. இலை எவ்வளோ நேரம் இருக்கும்? வெயில் வந்தால் போயிடும், காற்றடிச்சா போயிடும், மழை வந்தால் போயிடும், இருக்குமா? இருக்காதுல்ல. கர்த்தர் என்ன பண்ணுறாங்க? அவங்க ஆசையாக வளர்த்த ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணுறாரு? அவங்க கையில் கொடுத்து அதை கொல்ல சொல்கிறாரு. அவங்க மனசு எவ்வளோ துடிச்சிருக்கும், அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். வேறு வழி இல்லை, மகிமையின் ஆடையை போட முடியாது கர்த்தர். பிசாசுக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சதுனால மகிமை பழசு மகிமை ஒளியின் ஆடையை அவங்களால போட முடியாது, போடக்கூடாது. அது அவங்களுக்கு தெரியுது. ஆமாம், நம்ம செஞ்ச தப்புனால நம்ம ஒளியின் ஆடை நம்ம விட்டு மறைஞ்சு போச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது, தப்பு உணர்றாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு கர்த்தர்? அவங்க கையில் கொடுத்து அதை என்ன பண்ணுறாரு? முத ஆட்டுக்குட்டியை அடிக்கிறத அங்கே பார்க்குறோம். இந்த எப்படி துடிக்க நீங்கள் கொள்றீங்களோ அதே மாதிரி நீங்கள் செஞ்ச தப்புக்கு ஏன்னா இதே மாதிரி என்னை ஒப்பு கொடுப்பேன். நான் ஆட்டுக்குட்டியாய் உங்களால் நான் சதைக்கப்பட்டு என் சரீரம் கிளியப்பட்டு அந்த இரத்தத்தால் தான் நீங்கள் செஞ்ச பாவம் போகும். அப்போ தான் மகிமையின் ஆடிய திரும்ப நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு கண்டிப்பாக ஆதாம் ஏவாளுக்கு சொல்லியிருப்பார். அல்லேலூயா. சில பேர் சொல்கிறாங்க, ஏன் அது ஆட்டுக்குட்டியாக தான் இருக்கணுமா, வேறு மிருகமாக இருக்கக்கூடாதுன்னு. கண்டிப்பாக அது ஆட்டுக்குட்டி தான். ஏன் அப்படின்னா எந்த இடத்துல பார்த்தாலும் ஏசா சொல்வார் 53ஆம் அதிகாரத்தில், இதோ வாய் திறவாமல் போகிற ஆட்டுக்குட்டியை போல தன்னை என்ன பண்ணுறாரு? அடிக்க ஒப்பு கொடுத்தாருன்னு ஆட்டுக்குட்டியை வச்சு தான் ஏசப்பாவை சொல்லுவாங்க.
அடுத்தது நம்ம யோவான் ஸ்நானன் ஏசப்பா முத புதிய ஏற்பாட்டில் அறிமுகப்படுத்தும் போது யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக தான் காமிக்கிறாரு. அப்படியே வெளிப்படுத்தல பார்த்தாக்கா யோவான் போய் அவர் எப்படி பார்க்குறாரு பரலோகத்தில், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக தான் பார்க்குறாரு. அப்போ இது எல்லாவற்றிலுமே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆட்டை தான் கர்த்தருக்கு சாயலாக காமிக்கிறாங்க. ஏன்னா அது அவ்வளோ சாந்தம் உள்ளது, தாழ்மையானது. ஆடு சுபாவமே தாழ்மை உள்ளது ரொம்ப. அதனால தான், ஏன்னா அவர் ஆவில எளிமையாக இருந்ததுனால தான் தன்னுடைய அப்படியே தன்னை சரீரத்தில் அவர் தன்னை தாழ்த்த முடிந்ததுக்கு காரணம். அல்லேலூயா. அப்போ இது எல்லாவற்றும் ஆட்டுக்குட்டியானவரையே அடையாளமாக காமிக்கும் போது அங்கேயும் ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கொல்ல வச்சிருப்பாரு. அல்லேலூயா. ஆமென். அவங்க எவ்வளோ துடிச்சிருப்பாங்க, அழுது இருப்பாங்க, கதறி இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக அழுது இருப்பாங்க. என்னையும் இப்படி தான் செய்ய போகிறாங்க. ஏன்னா அவர் பார்க்க வைக்கிறாரு. அதை அடிக்கும் போது அது கத்துறதும், அது துடிக்கிறதும், அது ரத்தம் சிந்த போடுறதும், அது தோலை உரிச்சி தன் உடம்புல அதை போடுறதும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதை கர்த்தர் என்ன பண்ணியிருப்பாரு அவங்களுக்கு, இப்படி தான் என்ன செய்ய போகிறாங்க, நீங்கள் செஞ்ச தப்புக்கு என்னை இப்படி தான் செய்ய போகிறாங்க. இந்த ரத்தம் தான் என் மேலே இருக்கிற அந்த ரத்தம் தான் உங்கள் மேலே இருக்கிற பாவத்தை நீங்கள் செஞ்ச தப்புக்கு பரிகாரமாக போகுது, என்னை இப்படி தான் செய்ய போகிறாங்கன்னு சொல்லியிருப்பார். அவங்க உள்ளம் என்ன பண்ணியிருப்பாங்க, கட்டி பிடிச்சி சாரி கேட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வேற என்ன செஞ்சுருக்க முடியும் இல்லையா? அதனால தான் கர்த்தர் அவங்கள விடலை, அவங்கள விடவே இல்லை, ஆதாம் ஏவலை விடவே இல்லை. இந்த இடத்த விட்டு அமிச்சார், அவ்வளோதான். அந்த தோட்டத்தை விட்டு அமிச்சார், அவ்வளோதான். ஏன்னா அங்கே ஜீவக்கனி இருக்குது, அதை சாப்பிட்டுட்டாக்கா அவங்க என்ன பண்ணணும், அவங்க சாகாமலே வேதனைப்படணும். வெளியே இறந்தாக்கா நித்திய ஜீவனை கொடுத்துடலாம். அல்லேலூயா. ஆமே. உங்களுக்கு இதை சொல்லிட்டு காமிச்சது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு, பிசாசுக்கிட்ட அவர் வருவார், உன் தலையை நசுக்குவார். பிசாசை என்ன பண்ணுறாரு, சிலுவையிலிருந்து உயிரோட தலையை நசுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஏசப்பா கீழ்பாதாளம் மட்டும் இல்லை, மேல் பாதாளம் மட்டும் இல்லை, பிசாசுக்கிட்ட போயிருப்பார். நான் தாண்டா தேவகுமார். அவங்க பிசாசு கூட்டமும் பாதாளமும் கதி கலங்கி போயிருக்கும். இதெல்லாம் கட்டாயம் நடந்திருக்குங்க. கொஞ்ச காலம் நீர், அதுக்கப்புறம் உனக்குன்னு நியமித்திருக்கிற அக்னி கடலில் உன்னை தூக்கி போடுறேன் அப்படின்னு போய் என்ன பண்ணியிருப்பார் கெத்தா, நான் படித்தது எனக்கே தர சொன்ன நீ. இதெல்லாம் நடந்திருக்கும். கதி கலங்கி போயிருப்பான் பிசாசு, அந்த கூட்டமும் பாதாளத்தில் கதி கலங்கி போயிருப்பாங்க. இதெல்லாம் கட்டாயம் நடந்திருக்குங்க, நிச்சயம் நடந்திருக்கும். இதெல்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் வல்லமையெல்லாம் உறிஞ்சி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார். அதிகாரம் என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாங்க. அல்லேலூயா. தலையை நசுக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஈக்குவல் இல்லை, நமக்கே ஈக்குவல் இல்லை. அவன் சில பேர் என்ன சொல்லுவாங்க, சாத்தானை காலில் வச்சுக்கணுன்னுவாங்க. சாத்தான் எதுக்குங்க நம்ம காலில் இருக்கணும்? தேவ பிரசன்னம் தலையிலேருந்து கால் வரலையும் தான் நமக்கு இருக்கணும். தேவ சமூகம் நம்ம தலையிலேருந்து உள்ளங்கால் வரல அந்த தேவ சமூகம் பிரசன்னெல்லாம் இருக்கும்போது எதுக்கு பைசா காலில் இருக்கணும்? நமக்கு நம்ம செருப்பு கீழே எதுக்கு அவன் இருக்கணும்? நம்ம ஷூ கீழே அவன் எதுக்கு இருக்கணும்? நம்ம செருப்பு கீழவும் நம்ம ஷூ காலு கீழவும் தூசி கூட இருந்துடலாம், பிசாசு இருக்கக்கூடாதுங்க. அதெல்லாம் அறியாமல் சொல்கிறது தான், சொல்லக்கூடாது, அது சம்மந்தம் கிடையாது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் பர்ஃபெக்டாக கர்த்தர் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, நான் எல்லாவற்றையும் பர்ஃபெக்டாக வேதத்தின்படி முடிச்சிட்டேன், எல்லாம் முடிந்தது. அதே மாதிரி வேத வாக்கியத்தின்படி எல்லாம் முடிந்ததுக்கு அடையாளமாக தாகமாக இருக்கிறேன். அது ஒரு முடிவுக்கு முடிச்சிட்டேன்றதுக்கு
இல்லையா? அது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு அந்த தைரியத்தில் சொல்கிறாரு, பிதாவே என் ஆவியை உங்கள் கையில் கொடுக்குறேன். அல்லேலூயா, ஆமென் அப்படி சொல்லி கர்த்தர் ஜீவனை விட்டார்னு இருக்கு. அங்கே மகிமையான 7 வார்த்தைன்னு ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தியானிச்சா தெரியும். அது எல்லாமே ஏசப்பா நம்ம மேலே வச்சிருக்கிற அளவில்லாத நேசம், பாசம். இந்த ஏசப்பாவோட அளவில்லாத அன்புக்கும் பாசத்துக்கும் மனதுருக்கத்துக்கும் நம்ம எப்பவும் பாத்திரமாக இருக்கணும். நம்ம எப்பவும் அவருடைய அன்புக்கு நம்ம என்ன பண்ணணும், பாத்திரமாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட அளவில்லாத அன்பையும் நேசத்தையும் எல்லாத்தையும் விட எல்லாரையும் விட கர்த்தருக்கு செலுத்தணும் நம்ம. அல்லேலூயா, ஆமென். எதுக்காகவும் யாருக்காகவும் ஏசப்பாவை விடக்கூடாது. ஏசப்பா அன்பை சந்தேகப்படக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரம் இல்லை, ஏசப்பா வாசற்படியில் நின்றுட்டு இருக்காங்க. எப்போ தட்டுவாங்கன்னு தெரியாது. அவர் தட்டும்போது நாம் அவரோடவும் அவர் நம்மோடவும் மகிமையான ஒரு செலிப்ரேஷன் விருந்து பரலோகத்தில் நமக்காக காத்திருக்கு. அதுக்காக தான் இவ்வளோ பாடுகளையும் பட்டாங்க ஏசப்பா. அல்லேலூயா, தேவ பிதாவின் சுத்தத்தை பர்ஃபெக்டாக முடித்து ஏசப்பா கிட்ட பிதாவின் சுத்தத்தை பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் முடித்து தன்னுடைய ஆவியை கர்த்தருக்கு கொடுத்தது அதனால தான். அல்லேலூயா, இன்றும் நம்மோடு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராய் நம்மோட கூட இருக்கிறாங்க. அல்லேலூயா, உலக முடிவு பரிந்தமும் சகல நாட்களிலும் நம்மோட கூடவே இருக்கிற நம்ம ஏசப்பா சொன்ன மாதிரி நம்மோட கூட ஒரு செகண்டை கூட நம்ம விட்டு விலகாமல் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு உயிரோடு ஜீவிச்சுட்டு இருக்காரு. அல்லேலூயா, ஆமென். ஒரு வருகைக்கு நம்ம காத்திருந்து அவருக்கு தட்டும் போது நம்ம அவர் கதவு தட்டும் போது நம்ம திறந்து நம்ம அவர் நம்மோட மிகப்பெரிய ஒரு விருந்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், பரலோகத்தில் 7 வருஷம் நம்மளுக்கு கொண்டாட போகிறோம். ஏன்னா இந்த 1000 வருஷம் பூமியில் நம்ம ஆளுகை செய்யணும். அதெல்லாம் அங்கே டிஸ்கஷன் நடக்கும். 1000 வருஷத்துக்கு யார் யாருக்கு என்ன பதவி கொடுக்குமோன்ற ஒரு மீட்டிங் நடக்கும். மீட்டிங் முடிஞ்சு விருந்து நடக்கும். இதுதான் 7 வருஷமும் பரலோகத்தில் நடக்க போகுது. மகிமையாக இருக்குங்க. அது விவரிச்சே சொல்ல முடியாது. அது ஒரு நாளைக்கு நம்ம தியானிக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். அதெல்லாம் தியானிச்சா அவ்வளோ பெரிய மகிமை. 7 வருஷம், ஐயோ, அதை நம்ம ஒரு நாளும் விடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவர்லையும் இருப்பதாக. ஆமென். பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என்